Hello everyone, welcome to Think Easy Maths channel. இன்னைக்கு நம்ம 12th standard chapter 2 complex numbersல example 2.26 பார்க்க போறோம். क्वेश्चन பாத்தீங்கன்னா find the quotient சொல்லி கொடுத்திருக்காங்க. முதல்ல நம்ம क्वेश्चन எழுதிக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? So 2/4 நான் தனித்தனியா எழுதிக்கலாம் இல்ல நான் சேர்த்து எழுதுறதும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா கொண்டு வர போறேன். என்ன நம்ம பார்த்தோம்னா போன சம்ல மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுனா சேம் இது தீட்டாவுடைய இதுவா இருந்துச்சுனா அதை நீங்க எழுதிட்டு காமனா எழுதிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னு பார்த்தோம். இங்கே டிவிஷனில் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சப்ராக்ட். இன்னும் ஈஸியாக சொல்ல போனோன்னா a/m டிவைடட் பை a/nன்றதை a/m-n இப்படின்னு எழுதுவோம் பவர்ஸில் பார்க்கும்போது. அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே எழுத போகிறோம். ஓகேவா? அப்போ நான் 2/4 எடுத்துக்கிறேன். இதோடு சேர்த்து cos 9π/4 minus of minus 3π/2 plus I sin of 9π/4 minus of minus 3π/2. ஓகேவா? பிராக்கெட்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகேவா? அப்போ 2π/4ல் எனக்கு இது கேன்சல் ஆகிடும். ஸோ 1/2. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், 9π/4 ப்ளஸ் எல்சிஎம் நான் ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிறேன். எல்சிஎம் எடுத்தனா இங்கே எனக்கு ஒரு 2, இங்கேயும் எனக்கு ஒரு 2 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ன்னு ஆகிடுச்சு. ஸோ அப்போ எனக்கு இங்கே 6π வரும் டிவைடட் பை 4 ப்ளஸ் ஐ சைன். அதுவும் அதே தான், ஏன்னா ஒரே நம்பர்ஸ் தானே, நான் ஸ்ட்ரைட்டாக எழுதிடுறேன். 9π/4 ப்ளஸ் 6π/4 இங்கே வந்துச்சு ஈக்குவல் டு 1/2 cos 15π/4 வருதா? 15π/4 plus I sin 15π/4 equal to 1/2 இதோட cos 15π/4 plus I sin 15π/4. இப்போ நமக்கு இந்த விஷயம் ஓகே, நம்ம இது வரைக்கும் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி எனக்கு கிரேட்டர் டிஜிட்ஸாக நமக்கு வேல்யூ தெரியாது தான் வரக்கூடாது. ஏன்னா நம்ம வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதை பிரித்து எழுதிக்கலாம். எப்படி பிரித்து எழுதனா நமக்கு தெரியும். இந்த மாதிரி 6, 7 இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அழகாக என்ன செய்யலாம், ஒரு ப்ளஸ்ஸு போட்டோ இல்லை எனக்கு 5, 6 இருந்துச்சுன்னா π மைனஸ் π/5 அப்படி போட்டுக்கலாம், π/6ன்னு. பட் இப்போ இங்கே பார்த்தோன்னா நமக்கு 15 எங்கேயோ இருக்குது, 4 எங்கேயோ இருக்குது இல்லையா? அப்போ நம்ம 4 டேபிளில் அதுக்கு ரிலேட்டடாக பார்க்கணும். 4 டேபிளில் அதுக்கு ரிலேட்டடாக என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ 4 டேபிளில் 15 கிட்ட யார் வராங்க, ஒன்று அதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு பின்னாடி. அப்படி பார்த்தோன்னா 4 3s are 12 வராது, 4 4s are 16 வருமா? அப்போ நான் இங்கே 4π போட்டுக்கிட்டேன். ஓகேவா? 4π மைனஸ் π/4 போடலாமா? 4π மைனஸ் π/4 ஓகேவா? ப்ளஸ் ஐ சைன் அதே போட்டுக்கலாம். 4π மைனஸ் இப்போ எல்சிஎம் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு 15π/4 தான் வரும். இப்போ நம்ம கிராஃபில் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய வரும். இப்போ இந்த கிராஃப் எடுத்துக்கிறேன். இங்கே எனக்கு 2π வரும் இல்லையா? ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம். ஓகேவா? இங்கே எனக்கு 90 டிகிரி π/2 வரும். இங்கே எனக்கு 180 டிகிரி π வரும். இந்த இடத்துல எனக்கு 270 டிகிரி. ஓகேவா? இப்போ எனக்கு காஸ் எங்கே இருக்குது, காஸ் இந்த இடத்துல இருக்குது. 4πனா 2 கம்ப்ளீட் சர்க்கிள், ஒரு சர்க்கிள் 2 சர்க்கிள் வந்துச்சுன்னா 4π. அதில் எனக்கு மைனஸ் π இருக்குது. மைனஸ்னால் எந்த பக்கம் சொல்லிடுறேன், எப்போவுமே எனக்கு ப்ளஸ் வந்துச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் வழியாக போகணும். அதே மைனஸ் வந்தால் கிளாக் வைஸ் வழியாக போகணும். எனக்கு இங்கே 4π வந்தாச்சு, அடுத்து 6π. இந்த மாதிரி எத்தனை சர்க்கிள் போகுதோ அத்தனை வாட்டி எனக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் எனக்கு இங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால நான் கிளாக் வைஸில் போகிறேன். கிளாக் வைஸில் எங்கே நிற்குது, காஸ் கிட்ட நிற்குது. காஸ் கிட்ட நிற்கிறதுனால அங்கே என்ன இருக்குது, காஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டும் என்னது, பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ்னால நம்ம அழகாக என்ன எழுதிடலாம், அதே காஸ்
π/4 எழுதிடலாமா? ஒரு நிமிஷம். π/4 எழுதிடலாமா? அடுத்து இப்போ அதே 4πயில் எனக்கு திரும்ப வரும்போது இங்கே காஸ்ட்டாக வருது. ஆனால் எனக்கு அங்கே என்ன இருக்குது? சைன் இருக்குது. அப்போ நான் என்ன ஆகிடும்? இந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நெகட்டிவ் ஆகிடும். நெகட்டிவ் ஆகிறதுனால -i sin π/4 வரும் ஈக்குவல் டு 1/2 எனக்கு ஈக்குவல் டு 1/√2 -i 1/√2 இப்படின்னு வந்திருக்கு. இதுதான் இந்த சம்முக்கான ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம திங்க் ஈஸி மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.